காலை வணக்கம். இந்த கால வேளையில நான் உங்களுக்கு உணவு பத்தி பேச போறேன். உணவு எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதை நல்லா கேளுங்க. நீங்க யோகா பண்ணும் முன்னாடி காலையில எழுந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணணும், குளிக்கணும். குளிச்சுட்டு அப்புறமா வெந்நீர், ஹாட் வாட்டர் தான் நீங்க குடிக்கணும். மற்றது டீ, காபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடாத நீங்க வெறும் வயிற்றுல யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும் உடம்பு. அந்த மூச்சு காத்து பிரீத்திங் பண்றதுக்கு வயிற்றுல எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஹெவியா இருக்கக்கூடாது. அதனால வெந்நீர் மட்டும் குடிச்சுக்கங்க. குடிச்சுக்கிட்டு நீங்க யோகாவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு உணவு முறை நான் சொல்ல போறேன். நீங்க ஃபேட் உள்ள பொருள் உணவு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஃபேட் அதிகரிச்சிச்சுன்னா அடி வயிறு உங்களுக்கு உப்பெல்லாம் இருக்கும், உடம்பே பருமன் கூடிடும். அதனால உங்களுக்கு யோகா செய்ய கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன சத்தான உணவுகள், நம்ம இந்த ரைஸை தவிர்த்து மற்ற உணவுகள்லாம் நல்ல நம்ம உடம்புக்கு யூஸ்ஃபுல்லானது. நல்ல சத்து உள்ள உணவுகள் நீங்க சாப்பிடணும். பழ வகையெல்லாம் என்னென்ன பழங்கள் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க பழ உணவு நீங்க சாப்பிட்டுட்டு காலையில இட்லி சட்னி, ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது, புளிப்பும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது. காரம், புளிப்பு, ஹீட்டு இது மூணும் கம்மியா சாப்பிடணும். நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா யோகா பண்ணலாம். ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிடலாம். சட்னி நிறையா, ஏன்னா காரமும் அதிகமா வைக்காத, புளிப்பும் அதிகமா, நிறைய தக்காளி எல்லாம் போட்டீங்கன்னா அது புளிப்பு தான். புளியும் இல்லாத நம்ம சட்னி பண்ணலாம். என்னென்ன நல்லா இயற்கை காயெல்லாம் நிறைய விற்கிது, எல்லா காயிலையுமே சட்னி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நலமா இருக்கும். நம்மளுக்கு அந்த காய்கறி நிறைய நீங்க சாப்பிட அது உடம்பு நல்லா ஷைனிங்கா அழகு கொடுக்கும். அதே மாதிரி கீரை வகைகள், கீரை ஒரு நாளைக்கு ஒரு கீரை நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ரைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்களுக்கு இந்த ஆர்கானி அரிசி எல்லாம் இருக்குது, அந்த அரிசி நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேட் போடாது உடம்புல. அது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். நீ என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அந்த குழம்பு போட்டு அந்த பொரியல் போட்டு நம்ம சாப்பிட்டாக்க உடம்பு நலமா இருக்கும். அந்த வயிறு தொப்பை இருக்காது, அப்படியே லேசா இருக்குங்க. நம்ம வெயிட்லெஸ் இருக்கக்கூடாது, நம்ம வயசுக்கு தகுந்த ஹைட்டு இருக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அது போல நீங்க உடம்பு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கலாம். நல்லா யோகா நல்லா பண்ணலாம். மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஒரே வெயிட் போட்டுக்கிட்டு உங்களால நடக்க முடியாத இந்த மாதிரி சின்ன வயசாதான் இருப்பாங்க நிறைய, அதனால வியாதியும் அதிகமா வரும். சுகரு, பிபி, தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் இல்லாத நம்ம வாழணும்னாக்கா உணவு முறை கொஞ்சம் நம்ம நல்ல உணவா பார்த்து எடுக்கணும், பேசிக்கானதா. அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா யோகா பண்ணீங்கன்னாக்கா நலமா இருக்கலாம். நம்ம டாக்டர் வீட்டுலாம் போக வேணாம். உணவு சாப்பிட்டு 4 மணி நேரம் சென்று தான் நம்ம யோகா பண்ணணும். உணவு சாப்பிட்ட உடனே நம்ம யோகா பண்ணக்கூடாது. காலை சாப்பாடு இருந்தாலும் சரி, மதிய சாப்பாடாக இருந்தாலும், நைட்டு சாப்பாடாக இருந்தாலும் நீங்க உணவு சாப்பிட்டு 4 மணி நேரம் கழிச்சுதான் நீங்க யோகா பண்ணலாம். அது மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட், வயிற்றுல உள்ள வலி கிளி அது இது எதுவுமே நம்மளுக்கு வராது. இல்லாட்டி அது குனியறது நிமிர்றது கொஞ்சம் கஷ்டம், வாமிட்டு வரும். அது மாதிரிலாம் இல்லாத காலையில தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறோம். செய்துட்டு கரெக்டா நம்ம ஒரு 7-8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது கரெக்டா 1 மணி 12க்குள்ள 1லேருந்து 12லேருந்து 1க்குள்ள நம்ம சாப்பிட்டு போடணும். சாப்பிட்டுட்டு அப்புறமா 4 மணிக்கு நம்ம யோகா பண்ணலாம். 4 மணி நேரம் ரெஸ்ட். அதே மாதிரி 3 வேளையும் பண்ணாலும் நல்லா நலமா இருக்கும். நம்மளுக்கு கண்ணுக்கு யோகா இருக்கு, பல்லுக்கு இருக்குது, நம்ம தலைவலி வராததுக்கு இருக்குது. நிறைய நம்ம உடம்புல வியாதி வரும், அந்தந்த வியாதிக்கும் ஒவ்வொரு யோகா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் முடி கொட்டாது இருக்கிறதுக்கு அதுக்கும் யோகா இருக்குது. கையை எப்படி நீங்க சும்மா இருக்கக்குள்ள டிவிக்கு அதை பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நேரத்துல இப்படி பண்ணீங்கன்னா நெகத்தோட நெகம் உரசணும்.
இப்படி வரைய வரைய உங்களுக்கு முடி கொட்டாது, முடி நரைக்காது, முடி கொட்டாது, அது போல இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட உணவு முறை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க என்ன யோகாவா அந்த யோகா நான் வருவேன். நான் அதை நீங்க பார்த்து செய்யலாம்.